ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவும் முடியல. நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் குட்டி பையனோட சேர்ந்து. ஏன்னா அவன் நைட்டு பகல்னு தெரியாமல் எங்களை வந்து தூங்கவே தூங்க மாட்டான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளாகவே நைட்டில் வந்து அதிகமாக தூங்கவே மாட்டான். பகலில் தூங்கிடுறாரு, நைட்டில் நல்லா ஒரு டே மாதிரி எடுத்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்கிறாரு. கொஞ்சம் அட்டென்ஷனை நம்ம அந்த பக்கம் திருப்பலனாலுமே கத்தி எழுப்பி விட்டுடுறான். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து கேட்டதே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான். நல்லா இருக்கான் குட்டி பையன், ரொம்பவே சூப்பராக இருக்கான். நிறைய சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டானே சொல்லலாம். அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவன் பண்ணுறது. உடம்பை போட்டு பயங்கரம் முறுக்குறான் அப்படியே. இன்ஸ்டாலேயும் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே இந்த மாதிரி தான் முறுக்கிற மாதிரி இருக்குது போல். அதை பார்த்து தான் நாங்களே கொஞ்சம் சமாதானமானோம். ஓகே, இது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் தெரிஞ்சவங்கிட்டையும் கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, குழந்தை வளரும் போது அது வந்து அப்படி தான் முறுக்குனா நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் அப்படி பண்ணுறது பயப்படுற விஷயம் இல்லை அப்படின்றது மட்டும் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வந்து அமௌண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். ஏன்னா என்ன ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லி தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். அப்போ அமௌண்ட்லாம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணோம். அதே மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணுறது தானே, நார்மல் டெலிவரினா இவ்வளோ ஆகுது, சிசேரியனா இப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே நமக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ பிளான் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு ஐடியா இருக்கலாம், முன்னாடியே அமௌண்ட் ரெடி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஷேர் பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் வந்து மைக் வாங்கினேன், ட்ரெஸ் வாங்கினேன், இந்த மாதிரி நிறைய பொருளை வாங்கும்போது எனக்கு அமௌண்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஞாபகம் இல்லைங்க அப்படின்னும், அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் இதையும் ஷேர் பண்ணேன். உடனே லைனாக கமெண்ட்டில் வந்து 4-5 பேர் வந்து பிடிச்சி திட்டி வச்சுருந்தீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் குழந்தை லேட்டாலாம் வந்துச்சு அப்படின்னு வேறு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரியலாம், ஜஸ்ட்டு அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணோமே தவிர, நான் என் குழந்தைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் அவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் பார்க்கணுன்றதுக்காகலாம் வந்து சொல்லவே இல்லை. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு எழுதுறதே வந்து நான் தான் பண்ணுவேன். எப்போவுமே இவ்வளோ ஆச்சு இதாச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் எழுதி வைப்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குங்க. அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸுமே நான் எழுதினேன். என் குழந்தைக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணேன்னு எழுதலை, நான் ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து இவ்வளோ வந்து ஆயிருக்கு அப்படின்னு நான் எழுதினேன். அவ்வளோதான் வந்து தவிர வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணனே தவிர பணம்னு வந்து பேசலை. அப்படி பார்த்தோம்னா நம்ம நிறையா செலவு பண்ணுறோம் செய்கிறோம், அதெல்லாம் வந்து சொல்லிட்டா இருக்கும், ஒன்றும் கிடையாது. இது என்னோடய பழக்கங்க எழுதுறது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நிஜமாகவே நான் வந்து சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட் வந்து ஒரு சிலர் ஹம்புளாக போடுறாங்க, ஒரு சிலர் வந்து அதான் சொல்கிறேனே, இதனால தான் உனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே அந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்து தெரியுங்களா? ஒரு பொண்ணாக அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தையை திருப்பி மற்றவங்க யாருன்னா அவங்கள கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. அந்த வலி அது பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. உங்களுடைய மனநிலையில் மாற்றம் தேவைன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உங்களுடைய மனநிலையெல்லாம் மாற்றம் வேணும், இப்படி பார்த்து ஒருத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரி கேட்குறீங்களேன்னு வந்து கேட்டிருந்தேன் நான். இத்தனைக்கும் நான் உங்களை ஹம்பிளாக தான் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி பேசாதீங்க மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. சரி, அதை விட்டுருவோம், அவ்வளோதான். நிறைய பேர் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஷேர் பண்ணுவாங்க. அது தப்பாகவே நம்ம பார்த்தோம்னா தப்பாகவே தான் தெரியும். ஒரு வேளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறாங்களே நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். நிறைய விஷயம் வந்து நான் அமௌண்ட்லாம் சொல்லாமல் விட்டுருக்கேன். ஏன்னா இப்படி தான் ஏதாவது சொல்லுவாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா அவ்வளோ பண்ணுறீங்களான்னு. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சரியான கஞ்சமாக இருக்கீங்க, என்னைய வீட்டுக்காரையும் கேட்குறீங்க, இப்படியும் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அவருமே அதான் சொல்கிறாரு, சிக்கனமாக இருக்குது கஞ்சமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்வார். ஓகே, இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் குட்டீஸ்க்கு வாங்கியிருந்தோம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக எனக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறது வந்து சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லே. 99 வந்துச்சுனாலே குழந்தைக்கு வந்து ஃபீவர் இருக்குதுன்னு அர்த்தம், அதனால் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபீவர் வந்துச்சு நைட்டு குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைக்கு அப்படின்னு. குழந்தை இருக்கிற வீட்டில் இது இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கே 4-5 வாட்டி செக் பண்ணிட்டேன், அவனுக்கு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தா 98 அப்படி தான் இருந்தது. அதனால் அது ஃபீவர் இல்லை, நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம். தொட்டு பார்த்து நம்ம சூடாக இருக்குதுன்னு தெரிஞ்சு பயப்படுறத விட இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதிகமாக செலவாகிறது வந்து வைப்ஸுங்க. டைப்பர் கூட நாங்கள் இப்போ நைட்டில் தான் போடுறோம், நாங்கள் பகலில் போடுறதில்ல, முன்னாடி சொல்லியிருந்தோம். ஏன்னா பகலில் நம்ம முழிச்சிட்டே இருக்கோம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நைட்டில் அவன் தூங்குறதுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நமக்கும் கொஞ்சம் அடிக்கடி மாற்ற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னால நாங்கள் வந்து நைட்டில் மட்டும் போடுறோம், பகலில் போடுறதில்ல. இங்கே வந்து வைப்ஸ் இதனால் தூக்க முடியாது, வெயிட்டாக இருக்குதுன்னு அப்படியே காமிச்சிடுறேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டே வாங்கினேன். அது வாட்டர் பேஸ் தானே, ஃபுல்லாக வாட்டர், அதனால் இங்கே இருக்குது நான் காட்டுறேங்க. எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால வந்து நான் இதே தான் வந்து
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நான் வந்து சர்ச் பண்ணி தேடி பார்த்து இன்ஸ்டா யூடியூப்லலாம் பார்த்து எல்லாம் சஜஸ்ட் பண்ணதை வச்சு நான் இதை வாங்கினேன். நடுவில் வேறு ஒன்று வாங்கினேன், அது ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அதனால் அதை விட்டுட்டு இதே வந்து திரும்ப போயிட்டேன். இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 299 போட்டிருக்கு. அப்படியே கடையில் வாங்கினாலும் ஒரு 10-20 கம்மி பண்ணுவாங்க, அவ்வளோதான். நம்ம 300னே வச்சுக்கலாம். ஆன்லைனில் வந்து தேடி பார்க்கும்போது 6 பேக்கெட் வந்து எனக்கு 950 ரூபா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சரி கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் மொத்தமாக வாங்கிடுவோம் அப்படின்னு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து செலவாகுது. ஏன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க ஆகி போகும் இல்லையா, அப்போ வந்து நம்ம துடைக்கிறதுக்கெல்லாம் வந்து தேவைப்படுது. நாங்கள் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த உடம்பு துடைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். சுடுதண்ணி வச்சு நம்ம துடைச்சிக்குவோம், குளிக்க வச்சுக்குவோம். வெறும் மோஷன் போனால் குழந்தைக்கு வைப் பண்ணி விடுறதுக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ணுறது. அதனால் அது வாங்கினேன். அது வேணால் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ரேட் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஆஃபரில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு பார்க்காதனால. பெரிய பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். 72 வைப்ஸ் இருக்குது, அது பீஸ் வந்து இருக்குது. அப்புறம் தலை வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையன் வந்து ஒன்று இப்படி திரும்பினா இப்படியே திரும்பிக்கிறான், இப்படி திரும்பினா அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். நேராக அவனால் படுக்க முடியல. அதனால் இந்த மாதிரி ஒரு பில்லோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணா. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம சூப்பராக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டோம்னா தலை அழகாக செட் ஆகிடுது. திரும்ப முடியல அவரால். ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா, அப்படியே காலில் எட்டி 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 நகர்ந்து இதை விட்டு வெளில வந்துடுறான். இப்போ அது ஒரு பிரச்சனை எங்களுக்கு. எல்லாம் இப்போ தான் புதுசாக ஆட் ஆகிட்டு இருக்குது அவர்கிட்ட இருந்து. அப்புறம் இது வந்து குளிக்க வைக்கிறதுக்கு வந்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு அண்ணா வந்து டப் மாதிரி தான் பார்த்தாரு. ஆனால் இப்போ வந்து அவனுக்கு உட்கார வச்சா குளிக்க முடியும், வேஸ்ட்டு தானே அப்படின்னு படுக்க வச்சு குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு இப்படியே படுக்க வச்சுட்டோம்னா அழகாக வந்து குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு. என்னென்னா அம்மா கால் மேலே போட்டு படுக்க வச்சு குளிக்க வைக்கிறாங்க, அவன் படுக்கவே மாட்றாங்க. இங்கே படுக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கால் கிட்ட அப்படியே வலிக்கிட்டு போகிறான். அவன் அப்படியே நெளிஞ்சிட்டே இறங்கிடுறான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2-3 பேர் வந்து குளிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது ஒன்று வாங்கினோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டுறது தாங்க பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ கட்டுற வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கம்பி மாதிரி வைக்கவே மாட்றாங்க. பால் சீலிங்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்களா, அதனால் அந்த கம்பியே வைக்கிறதில்ல. அம்மா வீட்லேயே ஹால்லே இல்லையே ரூமில் இருக்குது, ஆனால் செவத்தை ஒட்டி இருக்குது. குழந்தை போட்டோம்னா ஆட்டவும் முடியாது. ஒருவேளை அவன் நான் இங்கே இருக்கிற 7 மாதம் வரைக்கும் அவன் அமைதியாக தூங்குவானான்னு தெரியாது, அசைஞ்சானா இடிச்சிக்கும். அதனால் வந்து கம்பி ஜன்னலில் வர மாதிரி ஒரு கம்பி வந்து அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பரவாயில்ல நல்லா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஜன்னலில் வந்து கம்பி வந்துட்டு இதில் 2த்துலேயும் கட்டுற மாதிரி இந்த ஒரு துணியுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க எக்ஸ்ட்ரா. தொட்டில் கட்டுறது தான். நாங்கள் வந்து 2 மாற்றி மாற்றி துவைச்சி ஒன்றே போட்டுட்ருக்கூடாது இல்லையா, அதனால் என்னோடய கல்யாண முகூர்த்த சாரி அதை வந்து கட்டி வச்சுருக்கோம். இதை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மாற்றி அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நல்லாயிருக்கு. இதுவும் வந்து பியூர் காட்டன் தான். நெட்டும் சேர்ந்து அப்படியே வாங்கிட்டு வந்துட்டார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் கொசு இருக்குது, இங்கே இருக்கிறத விட பல மடங்கு சின்ன சேலம்லாம் பயங்கர கொசு இருக்குது எங்களுக்கு. அதனால் இது இல்லைன்னா குழந்தை கண்டிப்பாக தூங்குறது கஷ்டம் தான், கொசு கடி தான் இருக்கும். சின்ன சேலத்துலேயும் வந்து ஃபேன் கிட்ட தான் அந்த கம்பி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் முன்னே பார்த்தேன், நான் மாதமாக இருக்கும்போது இதெல்லாம் சும்மா இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆட்டவும் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம்லேயும் எங்களுக்கு வந்து வசதி இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது ஜன்னலேருந்து கொண்டு வந்தோம்னா அப்படியே கட்டிலில் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தூங்க செய்ய. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. நிஜமாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே தான் சார் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு, தூங்க வச்சுருக்கோம். நான் கூட வந்து தலையை வந்து இப்படி திரும்பிட்டு படுத்துட்டு இருந்தானா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன் திருப்பி போடணுமா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே திருப்பிக்கிறான். ஓ, அதுக்கு தான் இந்த மாதிரி தூளி கட்டி போடணும் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஷேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தலையெல்லாம் நேராக இருக்கும் அப்படின்னு. ஓகே, சவுண்டு கொடுக்குறாரு. நான் பேசினாலே எந்திரிச்சிடுறாங்க, வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து தலைக்குளிக்க வச்சா இது கொடுங்க அது கொடுங்கலாம் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, உர மருந்து கொடுங்க அது இதுன்னு. ஆனால் அம்மா ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க, அதான் ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லனா சொல்லுங்கள், அது எப்போலேருந்து கொடுக்கலாம். அந்த தலைக்குளிக்க வைக்கிற அன்றைக்கி மட்டும் சளி பிடிக்காமல் இருக்குன்றதுக்காக போல் இருக்குது. அது என்னெல்லாம் அதில் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நல்லது தானே, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு. அப்புறம் அடிக்கடிக்கு ஒரு 4-5 டைம் தும்முறாங்க அவன் கண்டினியூஸாக. அது நார்மல் தானா? ஒரு டைம் 2 டைம் தும்முனா 100-200ன்னு சொல்லுவோம், இவன் 5-6 டைம் தும்முறான். அது வந்து நார்மல் தானா, ஒருவேளை கோல்டு பிடிச்சிக்கிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு டவுட்டு. எப்படின்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஏன்னா எல்லாமே சீனியர்ஸ் தானே, இப்போ தான் நான் வந்து ஜூனியராக இருக்க, குழந்தை பிறந்திருக்கு, எங்களுக்கு வந்து டவுட் தான். உடம்பு முறுக்கிறதும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுவும் நார்மல் தானான்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெற்றி வந்துட்டாரா பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஜூன் மாதம் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அப்போ வந்து லீவ் எடுத்துட்டாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 10-15 நாள் லீவ் எடுத்துட்டாரு. இப்போ உடனே வந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஸ்டேஷனில். அதனால் ஜூலை மாதத்துக்கு 2 லீவ் 3 லீவ் தான் 3 லீவ் தான் எலிஜிபிளாக இருக்கும்.
அது 3 நாளில் கண்டினியூஸாக கிடைக்காது, 2 நாள் கொடுப்பாங்க. அந்த 2 நாள் லீவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜூலை வந்துச்சுன்னா வந்து லீவ் எடுத்துகிட்டு நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் பார்க்கும்போது அந்த 15 நாள் வந்து அவன் பொம்மை மாதிரி தூங்கிட்டே இருந்தான், அழுவான், பால் கொடுப்பு தூங்கிட்டே இருந்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஆக்டிவிட்டி, அதாவது முழிச்சிட்ருக்கிற டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் போது அவன் என்ன பண்ணுறான்றதை பார்க்க முடியும் இல்லையா? அது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. இன்னும் போக போக தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மாதத்துக்கு 2 நாள் லீவுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து சென்னை போயிருக்கிறாங்க, அவங்க ட்ரைனிங் அவங்க வேலை விஷயமாக அமைச்சிருக்காங்க. சென்னை போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டு எங்களோட ஹாஸ்பிட்டல் போகிற விசிட் இருக்குது. அப்போ வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இப்போது ரீவிசிட் வந்து வர சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே வந்து ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுலாம் கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லையா? அது வந்து போய் பார்க்கணும். கொஞ்சம் நாங்கள் உடனே ட்ராவல் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கேப் விட்டு இப்போ தான் நாங்கள் போகிறோம். இப்போ குழந்தைக்கும் அதே மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து கொடுத்தாங்க எனக்கு, குழந்தைக்கு 1 மாதத்துக்கு கொடுக்க சொல்லி, 1 ml அளவு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்தேன் நான், நிறைய பேர் வந்து 1 இயர் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ்லாம். இப்போ நம்ம திரும்ப போய் குழந்தை காட்டினா தானே அவங்க சொல்லுவாங்க எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்லாம். அதனால் அவனையும் போய்ட்டு ஒரு டைம் அங்கேயே காட்டிக்கலாம் டெலிவரியான ஹாஸ்பிட்டலே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.